வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மகாகவி பாரதியின் சுயசரிதை பார்த்து கொண்டிருக்கிறோம். சூதிலாத உலத்தினன் எந்தைதான் சூழ்ந்து எனக்கு நலம் செய்ய நாடியே ஏதிலர் தரும் கல்வி படுகுழி ஏறி உய்தற்கு அரிய கொடும்பிலம் தீதி என்ற மயக்கமும் ஐயமும் செய்கை யாவினும் மேய சிரத்தையும் வாதும் பொய்மையும் என்ற விலங்கினம் வாழும் வெங்குகைக்கு என்னை வழங்கினன். இந்த ஆங்கிலேயர்களது கல்வி முறையில் மகாகவி பாரதிக்கு இருக்கின்ற கோபம் எப்படி வெளிப்படுகிறது பாருங்கள். அதே சமயத்தில் அவருக்கு அவர் தந்தை மேலே எந்த கோபமும் வரல. அவருக்கு ஒரு வருத்தம் தான் வருது. இவ்வளவு அப்பாவியாக நம்முடைய தந்தை இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அம்மா அப்பா எல்லாரும் அப்படித்தான் இருக்கோம். நமக்கு ஆழ்ந்த சிந்தனை இல்லாத காரணத்தினால் நாம் வாழுகின்ற காலத்தில் எது சிறந்ததோ அதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது இயல்பு. அதே தான் பாரதியின் அப்பாவும் செய்கிறார். அவர் கள்ளங்கபடமில்லாத நெஞ்சம் கொண்டவர். அவர் என்ன நினைக்கிறார், யோசித்து பார்க்கிறார். அந்த காலத்தில் தன் மகனுக்கு தான் நன்மை செய்ய வேண்டுமானால் இந்த ஆங்கில கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து எங்கே அனுப்பிட்டாராம்? அந்நியர்களாகிய ஆங்கிலேயர்கள் கற்பிக்கின்ற அந்த கல்வி என்னும் குகைக்கு. அது பெரிய படுகுழி, நாம் வீழுகின்ற பள்ளத்தை போன்றது. அதுவும் சாதாரண பள்ளம் இல்லை, ரொம்ப ஆழம், ஏறவே முடியாத பள்ளம். பிலம் என்றால் பாதாளம் என்று பெயர் என்று பொருள். கொடும் பிலம் அப்படின்னா மிக மிக மோசமான ஒரு பாதாளம். மேலே ஏறி தப்பிக்கவே முடியாத ஒரு கொடிய பாதாளம்தான் இந்த ஆங்கில கல்வி. என்ன காரணம்? அந்த கல்வியினால் அறிவு உயர்வது இல்லை, மாறாக மயக்கம், சந்தேகம், தவறான செயல்களில் தீவிரம். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு இந்த கல்வி தான் சிறந்தது என்று வாதிடுகின்ற அந்த ஒரு தீவிரத்தன்மை, வீண் விவாதங்கள், பொய். இந்த மிருகங்களெல்லாம் ஒன்றாக வாழுகின்ற குகையை போன்றது அந்த ஆங்கில கல்வி. அந்த குகைக்குத்தான் என் தந்தை என்னை அனுப்பி வைத்தார். இதில் என்ன வருத்தத்துக்குரிய விஷயம்னா, சுதந்திரம் பெற்று இத்தனை ஆண்டுகள் ஆகியும் இந்த கல்வியைத்தான் நாம் இன்னமும் வைத்து கொண்டிருக்கிறோம். எப்படி நம் குழந்தைகள் சர்வதேச தரத்தில் உயர முடியும்? சிந்திப்போம். சீர்திருத்தத்தை விரைவில் கொண்டு வருவோம். வாழ்க வளமுடன்.